போர்ட்ஃபோலியோனா என்ன சார்? ஜென்ரலாக போர்ட்ஃபோலியோங்கிறது என்னென்னா, நீங்கள் லாங் டேர்மோ இல்லை ஷார்ட் டேர்மோ. ஆக்சுவலாக போர்ட்ஃபோலியோஸில் வந்து 3 டைப் இருக்குது. ஒன்று வந்து கன்சர்வேட்டிவ், இன்னொன்று வந்து மாடரேட்டு, இன்னொன்று வந்து அக்ரெசிவ்னு சொல்லுவோம். இது வந்து ரிஸ்க் ஓரியன்டாக வந்து நம்ம போர்ட்ஃபோலியோவை 3ஆக பிரிக்கிறோம். அக்ரெசிவ் எடுத்துக்கிட்டோம்னா, சார் நான் ரிஸ்க் எடுக்க ரெடியாக இருக்கேன், ஆனால் எனக்கு நல்ல ரிட்டர்ன் கிடைக்கணும் அப்படிங்கிறவங்களுக்கு நம்ம அக்ரெசிவ் போர்ட்ஃபோலியோ போகலாம். இப்போ நீங்கள் வந்து இப்போ நான் இருக்கேன் அப்படின்னா, நான் ஒரு 1 லட்ச ரூபா மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா, அந்த மார்க்கெட்டில் இருக்கிற ரிஸ்க் நான் தெரிஞ்சு பண்ணுறேன். சப்போஸ் அதுலேருந்து எனக்கு ஒரு பெரிய லாஸ் வந்தால் எனக்கு அதை பற்றி கவலை இல்லை அப்படின்னா, நான் எடுக்கிற ரிஸ்க் அதிகமாக இருக்கும். இப்போ நீங்கள் வந்து அதே 1 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா, எனக்கு அந்த பணம் மிகப்பெரிய பணம், அந்த பணத்தில் நான் 1 ரூபாய் கூட நான் இழக்க தயாராக இல்லைங்கிற மென்டாலிட்டி நீங்கள் இருந்தீங்கன்னா, இப்போ ஐடி வந்து நல்லா இருக்குது, பூமாக இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு உங்களுடைய மொத்த பணத்தையும் நீங்கள் ஐடியில் இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, சப்போஸ் ஐடி இண்டஸ்ட்ரியில் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இல்லை, அது ஐடி இண்டஸ்ட்ரி ஏறுறதுக்கு ஒரு வருஷம் 2 வருஷம் ஆகுது அப்படின்னா, உங்கள் டோட்டல் போர்ட்ஃபோலியோவும் அந்த ஸ்டாக்கில் போட்ட போர்ட்ஃபோலியோவும் மாட்டிக்கும். அப்போ அதை தவிர்க்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, வணக்கம் சார், எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன் விக்ரம், நீங்கள் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். ஷேர் மார்க்கெட் எப்படி சார் இருக்கு? மார்க்கெட்டும் நல்லா தான் இருக்குது. ஏன் மார்க்கெட்டுக்கு என்ன பிரச்சனை? மார்க்கெட் ரொம்ப ஏற்ற இறக்கமா இருக்கே சார். இப்போ ஏற்ற இறக்கமாக இருந்தால் தான் மார்க்கெட்டு. அப்படியே ஒரு ஃப்ளாட்டாக இருந்தால் அதுக்கு வந்து மார்க்கெட் சொல்ல முடியாது. ஜென்ரலாக வந்து ஒருத்தர் ஹாஸ்பிட்டலில் இருக்கார், அவருக்கு வந்து உயிர் காக்க போராடிட்டு இருக்கும்போது கோடு வந்து ஸ்ட்ரைட்டாக இருந்துச்சுன்னா என்ன அர்த்தம்? டெட்னு அர்த்தம். அவர் இறந்துட்டான்னு அர்த்தம். ஏற்ற இறக்கம் இருந்தால் தான் ஒரு உயிரோடு இருக்காருன்னு அர்த்தம். ஸோ மார்க்கெட்டுக்கு வந்து ஏற்ற இறக்கங்கிறது எப்போதுமே ஒரு பாசிட்டிவ் தான். இப்போ ஏற்ற இறக்க நல்லதுன்னு சொல்ல வரீங்களா சார்? கண்டிப்பாக நல்லது. ஷேர் மார்க்கெட்ல போர்ட்ஃபோலியோ அப்படிங்கிற வார்த்தை அடிக்கடி மக்களிடையே பேசப்பட்டு வருது சார். போர்ட்ஃபோலியோனா என்ன சார்? ஜென்ரலாக போர்ட்ஃபோலியோங்கிறது என்னென்னா, நீங்கள் லாங் டேர்மோ இல்லை ஷார்ட் டேர்மோ ஒரு கோல் ஓரியன்டாக நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஒரு இன்வெஸ்ட் பண்ணுவீங்க வேரியஸ் அசட் கிளாஸ். லைக் வந்து ஷேர்ஸு, மியூச்சுவல் ஃபண்ட்ஸு, எஃப்டி, இது மாதிரி வேரியஸ் அசட் கிளாஸில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுவோம் இல்லையா, அதை தான் வந்து நம்ம வந்து போர்ட்ஃபோலியோன்னு சொல்கிறோம். போர்ட்ஃபோலியோனா என்னன்னு சொல்லிட்டீங்க. போர்ட்ஃபோலியோஸில் என்னென்ன டைப்ஸ் சார் இருக்குது? ஆக்சுவலாக போர்ட்ஃபோலியோஸில் வந்து 3 டைப் இருக்குது. ஒன்று வந்து கன்சர்வேட்டிவ், இன்னொன்று வந்து மாடரேட்டு, இன்னொன்று வந்து அக்ரெசிவ்னு சொல்லுவோம். இது வந்து ரிஸ்க் ஓரியன்டாக வந்து நம்ம போர்ட்ஃபோலியோவை 3ஆக பிரிக்கிறோம். இப்போ கன்சர்வேட்டிவ்ங்கிறது என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு சில பேர் வந்து அவங்க வந்து ஒரு சேலரி பர்சனாக இருப்பாங்க, இல்லை ஒரு பிஸ்னஸ் பீப்புளாக இருப்பாங்க. அவங்களுடைய இன்கம்லேருந்து ஒரு பார்ட்டை வந்து அவங்க வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டாக பண்ணுவாங்க. அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது அவங்களுடைய மென்டாலிட்டி எப்படி இருக்கும் அப்படின்னா, சில பேர் வந்து எனக்கு ரிஸ்க் நான் ரொம்ப எடுக்க மாட்டேன், எனக்கு வந்து ரிஸ்க் வந்து ரொம்ப குறைவாக தான் இருக்கணும், எனக்கு வந்து பெரிய அளவு ரிட்டர்ன் கிடைக்கலனாலும் பரவாயில்ல, ஆனால் என்னுடைய வந்து பணம் வந்து போகக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்கள வந்து கன்சர்வேட்டிவ்னு நம்ம சொல்லுவோம். அப்போ அவங்களுக்கு நம்ம போர்ட்ஃபோலியோ கிரியேட் பண்ணும்போது மேக்ஸிமம் வந்து நம்ம வந்து எஃப்டி, பாண்ட்ஸு, இந்த மாதிரி விஷயங்கள் ரொம்ப அதிகமாகவும், ஷேர்ஸை வந்து குறைவாகவும் நம்ம வந்து கன்சர்வேட்டிவ் பீப்புளுக்கு பண்ணுவோம். அப்போ சேஃபாக விளையாடுறவங்களுக்கு இது கரெக்டாக இருக்குன்னு கண்டிப்பாக எக்ஸாக்டாக சொன்னீங்க, அதுதான் கரெக்டு. இப்போ மாடரேட் எடுத்துக்கிட்டால் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, சார் நான் கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கிறேன், அதே நேரத்தில் எனக்கு வந்து ரிட்டர்ன் வந்து ஓரளவுக்கு கிடைச்சா போதும், பெரிய அளவு ரிட்டர்ன் தேவையில்லை, ரிஸ்க் எடுக்கவும் தயாராக இருக்கேன், அதே நேரத்தில் ரிட்டர்ன் வந்து எனக்கு வந்து ஓரளவு இருந்தால் போதும் அப்படின்னு நினைக்கிறவங்கள நம்ம வந்து மாடரேட்டுக்குள்ளே உள்ள கொண்டு போய், அதாவது ரிஸ்க்கும் கம்மியாக எடுக்கிறேன், எனக்கு ரிட்டர்னும் கம்மியாக வந்தால் போதும். கரெக்டாக, அதாவது ரிட்டர்ன் வந்து எனக்கு கொஞ்சம் கிடைக்கும், ரிட்டர்ன் கம்மியாக கிடைக்கணும், ரிஸ்க் கொஞ்சம் எடுக்கிறேன்னு சொல்கிறவங்களை வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கேட்டகரியில் கொண்டு போயிடலாம். ஓகே. மாடரேட்டில் இருக்கிறவங்க என்னன்னா, நான் ரிஸ்க் எடுக்க தயாராக இருக்கேன், ரிட்டர்ன் கொஞ்சம் எனக்கு நல்லா இருந்தால் இருக்கணும், கொஞ்சம் அதாவது நான் எடுக்கிற ரிஸ்க்குக்கு எனக்கு ரிட்டர்ன் வந்து ஓரளவு கிடைச்சா போதும்னு நினைக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்கள நம்ம வந்து மாடரேட்டுக்கு கொண்டு வந்துடலாம். அக்ரெசிவ் எடுத்துக்கிட்டோம்னா, சார் நான் ரிஸ்க் எடுக்க ரெடியாக இருக்கேன், ஆனால் எனக்கு நல்ல ரிட்டர்ன் கிடைக்கணும் அப்படிங்கிறவங்களுக்கு நம்ம அக்ரெசிவ் போர்ட்ஃபோலியோ போகலாம். இப்போ நீங்கள் வந்து கன்சர்வேட்டிவாக இருக்கலாம், மாடரேட்டிவாக இருக்கலாம், அக்ரெசிவாக இருக்கலாம். எல்லாத்துக்கும் ஒன்று விஷயம் என்னென்னா, நீங்கள் எந்த அளவுக்கு ரிஸ்க் அதிகமாக இருக்கீங்க எடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய போர்ட்ஃபோலியோ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக்ஸு, மியூச்சுவல் ஃபண்ட்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ரிஸ்க்கை குறைக்கிறவங்களுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா, எஃப்டி, ஆர்டி, இந்த மாதிரி விஷயங்களுக்கு பாண்ட்ஸு, இதை வந்து நம்ம வந்து போர்ட்ஃபோலியோவில் நம்ம அவங்க ஆட் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து ஜென்ரலாக நம்ம பார்க்குறது. அதாவது போர்ட்ஃபோலியோ டைப்ஸை வந்து ரிஸ்க் வாரியாக நீங்கள் பிரித்து சொன்னீங்க சார். ஏஜ் வாரியாக ஏதாச்சும் டைப்ஸ் இருக்கா சார்? கண்டிப்பாக ஏஜ் வாரியாக நம்ம டைப்ஸ் இருக்குது. இப்போ நீங்கள் வந்து இப்போ உங்கள் ஏஜ் என்ன? என் ஏஜ் 25ன்னு வச்சுக்கோங்க சார். இப்போ 25 அப்படின்னா ஜென்ரலாக ஒரு ஃபார்முலா நம்ம என்ன ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னா, 100 மைனஸ் உங்கள் ஏஜ். இப்போ 100 மைனஸ் 25 உங்கள் ஏஜ் அப்படின்னா 75.
அப்போ 75% வந்து நீங்கள் வந்து ரிஸ்க் எடுக்கலாம். அப்ப 75% நான் ரிஸ்க் எடுத்து போர்ட்ஃபோலியோ மெயின்டைன் பண்ணலாம் சொல்ல வரீங்க. கண்டிப்பா பண்ணலாம். இதே வந்து ஒரு வயதான ஒருத்தர் 60 வயசு இருக்காரு அப்படின்னா 100ல் ஒரு 60 கழிச்சிட்டோம் அப்படின்னா 40 தான். அப்போ வந்து 40% தான் ரிஸ்க் எடுக்க முடியும். காரணம் என்ன அப்படின்னா, நீங்கள் ஒரு 25 வயசில் நீங்கள் ரிஸ்க் எடுக்க ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு பீரியட் நிறைய இருக்குது. நீங்கள் ரிட்டைர்மெண்ட் ஆகிறதுக்கும் உங்கள் கோலை நீங்கள் அச்சீவ் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு வந்து பீரியட்ஸ் வந்து நிறைய இருக்குது. ஸோ அந்த பீரியடுக்குள்ளே நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி நீங்கள் நல்ல லாபம் பார்க்க முடியும். ஜென்ரலாக வந்து மார்க்கெட் என்ன அப்படின்னா, ஷார்ட் டேர்முக்கு நீங்கள் மார்க்கெட்டுக்கு வர்றதை விட ஒரு குறைந்தபட்சம் ஒரு 5 வருஷம் நீங்கள் மார்க்கெட்டில் நீங்கள் இருக்கிறதுக்கு ரெடியாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக வந்து நீங்கள் வந்து ரிஸ்க்கை வந்து அதிகப்படுத்தலாம். அப்போ 25 வயசு இருக்கிற ஒருத்தர் வந்து 75% வந்து மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறாரு அவருடைய போர்ட்ஃபோலியோவில் அப்படின்னா அவருக்கு வந்து நீண்ட கால அடிப்படையில் அவருக்கு வந்து முதலீடு பண்ணும்போது அவருக்கு நல்ல அவர் நினைக்கிற கோலை அவங்க அச்சீவ் பண்ணுறதுக்கு மிகப்பெரிய அளவில் உதவியாக இருக்கும். அதே வந்து ஒரு 60 வயசு இருக்கிற ஒருத்தர் வந்து போர்ட்ஃபோலியோவில் இன்வெஸ்ட் பண்ணுறாரு அப்படின்னா அவருக்கு வந்து 40% தான் பண்ணணும். காரணம்னா அவருடைய காலம் குறைவாக தான் இருக்குது. அவருடைய 60 வயசு அவர் இருக்கார் அப்படின்னா ஒரு ஆவரேஜ் ஏஜ் 18 நம்ம வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அந்த 20 வருஷத்துக்குள்ளே அவர் வந்து தன்னுடைய தேவையான விஷயங்களை பண்ணிக்கிறதுக்கு அவருக்கு வந்து இந்த போர்ட்ஃபோலியோ யூஸ் பண்ணிக்கலாம். பட் அதில் என்ன ரிஸ்க் அப்படின்னா ஒரு 60 வயசு ஆனவருக்கு மேக்ஸிமம் வந்து அவருடைய எந்த கமிட்மெண்ட்டுமே இருக்காது. அவருடைய குழந்தைகள், ஃபேமிலி எல்லாமே ஒரு ஃபுல்ஃபில் ஸ்டேஜுக்கு வந்திருப்பாங்க. அப்போ அவருக்கு வந்து ஒரு மெடிக்கல் தேவையான விஷயங்களுக்கும் மருத்துவ செலவுகள், வேறு மெடிக்கல் ஓரியன்ட் விஷயங்களுக்கு பணம் தேவைப்படும் போது அவங்க அந்த 40% இன்வெஸ்ட் பண்ணும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா ஷேர்ஸில் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் பண்ணும்போது அதிலிருந்து ஒரு டிவிடெண்ட் இன்கம் கிடைக்கிற மாதிரி ஒரு விஷயத்தில் தான் அவங்க பண்ணணும். ஏன்னா அவங்களுக்கு வந்து பணம் வந்து தேவைப்படும். அப்போ அதுதான் அவங்களுக்கு வந்து ஒரு சூட்டபிள் போர்ட்ஃபோலியோவாக இருக்கும். நீங்கள் நிறைய காலேஜஸ் போயிட்டு ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் அவேர்னஸ் ப்ரோக்ராம்லாம் நடத்துறீங்க சார். நானும் வீடியோஸ்லாம் பார்த்தேன். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எப்படி போர்ட்ஃபோலியோ மெயின்டைன் பண்ணுறதுன்னு ஏதாச்சும் ஒரு சஜஷன் சொல்கிறீங்களா சார்? கண்டிப்பாக சொல்லலாம். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து என்ன அவங்க தான் ரொம்ப இயர்லி ஏஜில் இருக்காங்க. ஒரு ஸ்டூடெண்ட்டுங்கிறவங்க இன்றைக்கி ஒரு 21 வயசில் இருப்பாங்க. பட் நம்ம போர்ட்ஃபோலியோ க்ரியேட் பண்ணும்போது ஜென்ரலாக என்ன அப்படின்னா போர்ட்ஃபோலியோ வந்து ஒரு ஷர்ட் மாதிரி தான். நீங்கள் வந்து ஒரு ஷர்ட்டை வந்து ஒருத்தருக்கு போடுற ஷர்ட் இன்னொருத்தருக்கு செட் ஆகுமானா கண்டிப்பாக செட் ஆகாது. அப்போ ஒரு பர்சன் டு பர்சன் வந்து மாறுபடும். அதே மாதிரி தான் போர்ட்ஃபோலியோவும் மாறுபடும். நீங்கள் ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு மாதிரி போர்ட்ஃபோலியோ இருக்கும், ஒரு மிடில் ஏஜ் இருக்கவங்களுக்கு ஒரு போர்ட்ஃபோலியோ இருக்கும், அதே வந்து ஏஜ்டு பர்சனுக்கு ஒரு போர்ட்ஃபோலியோ இருக்கும். இது வந்து டிஃப்ரெண்ட்டாக மாறும். காரணம் என்ன அப்படின்னா அவங்க ஏஜ் மட்டும் காரணம் இல்லை, ஒவ்வொருத்தருடைய ரிஸ்க் கெப்பாசிட்டியும் மாறுபடும். இப்போ நான் இருக்கேன் அப்படின்னா நான் ஒரு 1 லட்ச ரூபா மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா அந்த மார்க்கெட்டில் இருக்கிற ரிஸ்க்கை நான் தெரிஞ்சு பண்ணுறேன். சப்போஸ் அதுலேருந்து எனக்கு ஒரு பெரிய லாஸ் வந்தால் எனக்கு அதை பற்றி கவலை இல்லை அப்படின்னா நான் எடுக்கிற ரிஸ்க் அதிகமாக இருக்கும். இப்போ நீங்கள் வந்து அதே 1 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா எனக்கு அந்த பணம் மிகப்பெரிய பணம், அந்த பணத்தில் நான் 1 ரூபாய் கூட நான் இழக்க தயாராக இல்லைங்கிற மென்டாலிட்டி நீங்கள் இருந்தீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரியான ரிஸ்க்கை தான் நீங்கள் எடுக்கணும். அதுதான் இப்போ கரெக்டாக இருக்கும். இப்போ எல்லாமே கற்றுக்கிட்டு பண்ணுங்க அப்படின்னு சொல்ல வரீங்க. ஆமாம், எல்லாமே ரிஸ்க்கை தெரிஞ்சுக்கிட்டு பண்ணுங்கன்னு நம்ம சொல்கிறோம். கரெக்ட். இப்போ ஸ்டூடெண்ட் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு 21 வயசு அப்படின்னா நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி தான் 100 - 21 அப்படின்னா ஆல்மோஸ்ட் வந்து 79. அப்போ 79% 80% வந்து அவங்க வந்து ரிஸ்க் எடுக்கலாங்கும் போது அவங்களுக்கு நீண்ட கால அடிப்படையில் இருக்குது. ஏன்னா இப்போ 21 வயசு அப்படின்னா அவங்க வந்து ஒரு மேரேஜ் பண்ணுறதுக்கோ அவங்களுடைய குழந்தைகள் வந்து ஒரு 27-28 வயசில் மேரேஜ் பண்ணாங்கன்னா அவங்களுடைய குழந்தைகள் வந்து ஒரு ஹையர் ஸ்டடீஸ் போகிறதுக்கோ அவங்களுடைய மேரேஜுக்கோ இவங்களுடைய ரிட்டைர்மெண்ட்டுக்கோ குறைஞ்சபட்சம் பார்த்திங்கன்னா ஒரு 30 வருஷம் இருக்கும். அப்போ 30 வருஷங்கிறது மார்க்கெட்டில் ஒரு நீண்ட கால அடிப்படையில் ஒரு மிகப்பெரிய காலம். அந்த காலத்தை மார்க்கெட்டுக்கு நீங்கள் கொடுத்தீங்கன்னா மார்க்கெட் நினச்சி பார்க்க முடியாத நல்ல இன்கம்மை உங்களுக்கு கொடுக்கும். இதுதான் உள்ள முக்கியமான விஷயம். அதாவது மார்க்கெட்டுக்கு நீங்கள் நீண்ட காலம் கொடுத்தீங்கன்னா மார்க்கெட் உங்களுக்கு மிகப்பெரிய இன்கம்மை உங்களுக்கு கொடுக்கும். அப்போ பொறுத்திருந்து போராடணும்னு சொல்ல வரீங்களா? இதில் மார்க்கெட்டில் வந்து போராடுறதுக்கு மார்க்கெட் வந்து போர்க்களம் கிடையாது, இங்கே நடக்கிறது சண்டையும் இல்லை. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை நீங்கள் நல்லா படித்து தெரிஞ்சுக்கிட்டு அதை நீங்கள் அப்ளை பண்ணணும். மார்க்கெட் வந்து ஒரு நீண்ட கால அடிப்படையில் நமக்கு பெனிஃபிட் கிடைக்கிறதுக்கு நம்ம வெயிட் பண்ணணும். அவ்வளோதான் இங்கே இருக்கிற விஷயம், வேறு ஒன்றுமே இல்லை. போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட்னா என்ன? போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட்ல என்னென்ன டைப்ஸ் இருக்கு? யார் எந்தெந்த ஏஜ்ல எப்படிலாம் ரிஸ்க் எடுக்கிறதுங்கிறத பத்தி சொல்லிட்டீங்க சார். இன்னும் ஒரே ஒரு டவுட் மட்டும் இருக்கு சார். போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட்ல கோல்டு, பாண்ட்ஸ், ஷேர்ஸ் அப்படின்னு நிறைய இருக்கு. போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட் பண்ணலாமாமே? கண்டிப்பாக பண்ண முடியும். நீங்கள் இப்போ வந்து உதாரணத்துக்கு ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஜென்ரலாக ஒரு போர்ட்ஃபோலியோங்கிறது எப்படி ஃபுல்ஃபில் ஆகும் அப்படின்னா நீங்கள் வந்து ஷேர்ஸில் கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணுவீங்க, மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணுவீங்க, கோல்டில் கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணுவீங்க, பாண்டில் இன்வெஸ்ட் பண்ணுவீங்க, அது இல்லாமல் எஃப்டி, ஆர்டி இதிலெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. இப்போ ஷேர்ஸில் நீங்கள் ஒரு பர்சன்டேஜ் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க இல்லையா, அந்த இன்வெஸ்ட்மெண்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது, ஒரே செக்டரில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ நீங்கள் வந்து ஐடி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன்.
இப்போ ஐடி வந்து நல்லா இருக்குது, பூமாக இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு உங்களுடைய மொத்த பணத்தையும் நீங்கள் ஐடியில் இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, சப்போஸ் ஐடி இண்டஸ்ட்ரியில் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இல்லை, அது ஐடி இண்டஸ்ட்ரி ஏறுறதுக்கு ஒரு வருஷம் 2 வருஷம் ஆகுது அப்படின்னா, உங்கள் டோட்டல் போர்ட்ஃபோலியோவும் அந்த ஸ்டாக்கில் போட்ட போர்ட்ஃபோலியோவும் மாட்டிக்கும். அப்போ அதை தவிர்க்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் ஒரு 1 லட்ச ரூபா ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா, ஒரு 25,000 ஐடி கம்பெனிஸில் இன்வெஸ்ட் பண்ணலாம், இன்னொரு 25,000 வந்து ஃபார்மாவில் இன்வெஸ்ட் பண்ணலாம், இன்னொரு 25,000 பேங்கிங்கில் பண்ணலாம். இந்த மாதிரி செக்டர் வைஸை நீங்கள் பிரிச்சுக்கணும். அப்போ என்ன ஆகும்னா, ஒரு செக்டர் பர்ஃபார்ம் பண்ணாமல் இருந்தால் கூட இன்னொரு செக்டர் நமக்கு பர்ஃபார்ம் பண்ணி ஓவரால் நமக்கு என்ன பண்ணிடும், ஒரு பெனிஃபிட்டை கொடுத்துரும். இது அதில் மட்டும் கிடையாது. நீங்கள் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுறோம், அதே மாதிரி பாண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறோம், அதே மாதிரி வேறு எஃப்டியில் பண்ணுறோம். இதெல்லாம் பண்ணும்போது எல்லாத்துலேயுமே எவ்வளோக்குள்ள டைவர்சிஃபை பண்ண முடியுமோ அவ்வளோக்குள்ள டைவர்சிஃபை பண்ணுறது பெரிய விஷயம். அதே இடத்துல இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா, இப்போ வந்து ஓரளவு ரிஸ்க் எடுக்க முடியும்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, நிஃப்டி பீஸ் இதெல்லாம் வாங்கலாம். நிஃப்டி பீஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி அது டைவர்சிஃபைடாக இருக்கும். உதாரணத்துக்கு வந்தீங்கன்னா, நீங்கள் 50 கம்பெனியில் வந்து இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு ஒரு பெரிய பணம் தேவைப்படும். அதே நேரத்தில் நீங்கள் நிஃப்டி பீஸ் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா 175 ரூபாலேருந்து 180 ரூபா இருக்கும். நீங்கள் ஒரு 180 ரூபா கொடுத்து நிஃப்டி பீஸை வாங்கிட்டீங்க அப்படின்னா அதுக்குள்ளேயே இன்பில்ட்டாக 50 கம்பெனி இருக்கும். அப்போ டைவர்சிஃபைடு வந்து இன்னும் ஈஸியாக இருக்கும். ஆனால் 50 கம்பெனி மேலே இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி அர்த்தமா சார்? ஆமாம், கண்டிப்பாக. நீங்கள் ஒரு 180 ரூபா கொடுத்து நிஃப்டி பீஸை வாங்கிட்டீங்க அப்படின்னா, நிஃப்டியில் இருக்கிற டாப் 50 கம்பெனிஸ் இருக்கு இல்லையா, அந்த நிஃப்டியில் இருக்கிற 50 கம்பெனியில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதா கணக்காகும். இந்த 179 ரூபாயிலேயே இந்த 175 ஆர் 180 ருபீஸ்க்கு நீங்கள் வாங்கினீங்கன்னா அதுக்குள்ளே என்ன இருக்கும், உங்களுக்கு 50 கம்பெனியும் உள்ளே வந்துடும். அப்போ ரிஸ்க் உங்கேயே அங்கே உங்களுக்கு வந்து பரவலாக மாறிடும். அப்போ டைவர்சிஃபை போர்ட்ஃபோலியோ தான் ஃபியூச்சரில் சக்ஸஸ் சொல்ல வரீங்க, கரெக்டாக சார்? கண்டிப்பாக. அதான் டைவர்சிஃபைடு ஃபியூச்சரில் இல்லை, எல்லா காலத்துக்குமே டைவர்சிஃபைடு வந்து ரொம்ப முக்கியம். காரணம் என்ன அப்படின்னா, நம்மளுடைய முன்னோர்கள் முன்னாடி சொன்ன மாதிரி தான் ஒரு பழமொழி இருக்குது. அதாவது டோன்ட் புட் ஆல் பால்ஸ் இன் ஒன் பேஸ்கெட்னு. எல்லாத்தையும் ஒரே பேஸ்கெட்டுக்குள்ளே போடக்கூடாது. ஒரே பேஸ்கெட்டுக்குள்ளே போட்டோம்னா ஒரு பேஸ்கெட் போயிடுச்சுன்னா மொத்தமும் போயிடும். அப்போ இது நம்ம டைவர்சிஃபைட் பண்ணி எல்லாத்துலேயும் போகும்போது இது வந்து உங்களுக்கு வந்து எல்லா காலகட்டத்திலையும், உதாரணத்துக்கு வந்து நீங்கள் கோல்டில் கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க, ஷேர்ஸில் கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க, பாண்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க, எப்படியில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்கன்னு வச்சுக்கங்களேன். திடீர்னு கோல்டு ப்ரைஸ் வந்து ரொம்ப இறங்குது. அப்படிங்கும்போது அந்த நேரத்தில் மார்க்கெட் உங்களுக்கு பர்ஃபார்ம் பண்ணுச்சு அப்படின்னா உங்களுக்கு கோல்டில் இருக்கிற லாஸு உங்களுக்கு பெரிய அளவு உங்களை பாதிக்காது. அதை ஈக்குவல் பண்ணுற மாதிரி உங்களுக்கு ஷேர்ஸில் ஏறிடும். சப்போஸ் வந்து ஷேர்ஸில் உங்களுக்கு இறங்கியிருக்கு அப்படின்னா கோல்டு உங்களுக்கு என்ன ஆகும், உங்களுக்கு கை கொடுக்கும். ஸோ இது எல்லா விஷயமும் உங்களுக்கு என்ன ஆகும், கை கொடுக்கறதுக்கு டைவர்சிஃபைடு இந்த காலகட்டம் அந்த காலகட்டம் இல்லை, எந்த காலகட்டத்தை எடுத்துக்கிட்டாலும் உங்கள் போர்ட்ஃபோலியோ டைவர்சிஃபைடாக இருந்தால் மட்டும்தான் உங்களால் சர்வை பண்ண முடியும், நீண்ட கால அடிப்படையில் நல்ல லாபம் எடுக்க முடியும். போர்ட்ஃபோலியோனா என்ன, போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட்னா என்ன, டைவர்ஸ் போர்ட்ஃபோலியோனா என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டீங்க சார். நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னும் நல்ல இன்ட்ரெஸ்டிங் டாபிக்ஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம் சார். நன்றி விக்ரம். ஆக்சுவலாக வந்து நிறைய கொஸ்டின்ஸ் நீங்கள் கேட்டிருந்தீங்க போர்ட்ஃபோலியோ பற்றி. ஏன்னா ஜென்ரலாக வந்து இன்றைக்கி இருக்க பீப்புள்ஸ்க்கு வந்து போர்ட்ஃபோலியோ பற்றி பெரிய அளவு ஒரு அவேர்னஸ் இல்லை. நிறைய பேர், நானே சில கிளைண்ட்ஸ்லாம் பேசியிருக்கேன், அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாக்கில் மட்டும் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க ஒருத்தருங்க. சில பேர் வந்து வெறும் எஃப்டியில் மட்டும் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, சில பேர் கோல்டில் மட்டும் தான் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இது என்ன ஆகும் அப்படின்னா, நீங்கள் நீண்ட கால அடிப்படையில் இப்போ மார்க்கெட்டில் ஷேர்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா குறைஞ்சபட்சம் ஒரு 15% கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதே நீங்கள் வந்து கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா 9% தான் உங்களுக்கு கிடைக்கும். அதே வந்து பேங்க் எஃப்டியில் போடுறீங்கன்னா 7% 7% தான் கிடைக்கும். இப்போ என்ன ஆகும், இப்போ ஓவராலாக உங்களுக்கு ரிட்டர்ன் வரணும் அப்படின்னா எஃப்டியில் இருக்கிற ஒரு 7%, ஷேர்ஸில் ஏதாவது ஒரு 12%, மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் 12% 13% இந்த மாதிரி. இப்போ இது எல்லாத்தையும் நீங்கள் கலவையாக வச்சு ப்ளஸ் கோல்டில் 9%, இது எல்லாத்தையும் போட்டு நம்ம மேத்தமேட்டிக்கலில் ஒரு ஆவரேஜ் போட முடியுமா? அப்படி போடும்போது உங்களுக்கு வந்து ஓவரால் வந்து ஒன்றில் வந்து 20% கிடைக்கும், ஒன்றில் வந்து 10% கிடைக்கும். ரெண்டு ஆவரேஜ் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும், 15% கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி போர்ட்ஃபோலியோவை நம்ம ஆவரேஜ் பண்ணுறதுக்கு இது மிகப்பெரிய அளவில் உதவியாக இருக்கும். ஒரு ஃப்ரூட் மிக்சர் குடிச்ச மாதிரி இருக்கும்னு சொல்ல வரீங்க? கண்டிப்பாக. அதாவது ஒரு ஃப்ரூட் இருக்கும்போது ஒரு டேஸ்ட் தான் இருக்கும். கரெக்ட். நம்ம ஃப்ரூட் மிக்சர் சாப்பிடும்போது எல்லா ஃப்ரூட்ஸோட டேஸ்டஸ் வந்து ஒரு கலவையாக அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். கரெக்ட். உண்மையிலேயே சூப்பராக சொன்னீங்க. அந்த ஃப்ரூட் மிக்சர் தான் நம்மளுடைய போர்ட்ஃபோலியோ. இதை எல்லாரும் பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய எண்ணம். தேங்க்யூ ஃபார் திஸ் வீடியோ சார். தேங்க்யூ விக்ரம்.